அப்படி இந்த அன்பு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு அப்படியே போனேன். நான் ஏதேன் தோட்டத்துக்கு போகிறேன். ஆதாம் எவ்வளோ ஆண்டவர் என்ன பண்ணுறார், படைச்சு வைக்கிறார், அப்படி தானே? இப்போ ஏவாள் என்ன பண்ணிட்டாரு, விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டுட்டான். சரியா? விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டுட்டான். இப்போ ஆதாமுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கு, அவன் தேவனுடைய சாயலா இருக்கிறான், அதனால தேவனுடைய அன்பு இருக்கு. அங்க என்ன இருக்குதுன்னா, ஒன்றையும் எதிர்பாராத அன்பு, ரிட்டர்னுக்கு ஒன்றையும் எதிர்பாராத அன்பு இருக்கு. இப்போ ஏவாள் இந்த கனியை சாப்பிட்டு வந்து கொடுக்கும்போது நம்மளா இருந்தால் 4 போடு போட்டிருப்போம், வீட்டை விட்டு ஓடி போன்றிருப்போம். என்ன, அவருக்கு தெரியுது இந்த அம்மா தப்பு பண்ணிட்டான். இந்த கனியை சாப்பிடாம இருந்திருந்தா ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். அவளை அதான் பண்ணிட்டு வேற அவளை என்ன பண்ணியிருக்கலாம், உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாய் அந்த கனியை வாங்கி என்ன பண்ணுறார், புசிக்கிறார். நீ கொண்ட அந்த காரியத்தை நானும் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் அந்த தேவனுடைய அன்பு. அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு சுவாபம் மாறிட்டு, பழத்தை சாப்பிட்ட பிறகு சுவாபம் மாறிட்டு. இது மனுஷிகமான அன்பு. இவதான் யா நீ கொடுத்த இந்த ஆளுதான் அப்படி பண்ணா மாறிட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த அன்பை பார்த்தீங்க அப்படின்னா, தேவ அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பழத்தை நீ பரவாயில்ல நான் பங்கு கொள்கிறேன். இதே அன்பு தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக வெளிப்பட்டது. இதே அன்பு தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக வெளிப்பட்டது. புரியுதா? எப்படி ஏவாள் கையில இருந்து ஆதாம் அந்த பழத்தை தெரிஞ்சுதான் சாப்பிட்றான். இதை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். என்ன காரணம் அப்படின்னா, அவன் தேவனுடைய கட்டளையை மீறினா அப்படிங்கிறத காட்டிலும் அவனுக்குள்ள அந்த தேவ அன்பு பூர்ணமாக இருந்தனால, இவள் என் எலும்பிற்கும் மாம்சத்துக்கும் உரியவள், இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அவன் மேலே வைத்த அந்த அன்பு, தேவனுடைய அன்பு, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதில் பங்கு கொள்ள அவனுக்கு முன்னேறி பங்கு கொள்வதற்கு தைரியமாக அவனுக்கு கொண்டு போகுது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்ம தைரியமாக வாரார். கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வியாகுலத்தை காமிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்ன பண்ணுது, என் ஆத்மாவை நெருக்குது அப்படிங்கிறார். அப்படிதானே சொல்றாரு. அப்போ ஜெபம் பண்ணிட்டு வராரு, ஆண்டவரே உங்க சித்தம்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அந்த சமூகத்தை அழகா எழுதுறாரு. தமக்கு முன்பு இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை ஒரு பொருட்டா என்ன பண்ணலையா என்னவில்லை. அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, நம் மீது கொண்ட அன்பு, நம் மீது அவர் வைத்த அந்த அன்கண்டிஷனல் லவ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்காக எல்லாவற்றையும், ஏன்னா சந்தித்த அவமானங்கள் அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் 39 அடி வாங்கினாரு, 40 அடி வாங்கினாரு, சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினாருன்னு சொல்லிடுறோம். பட் அவர் சரீர பிரகாரமாய் இயேசு அந்த இடத்துல அனுபவித்த பாடுகள், அனுபவித்த துன்பங்கள் யாருக்காக அப்படின்னா, நாம் ஒவ்வொருக்காக, நமக்காக மாத்திரமில்ல, உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்காக. அதை அறிஞ்சு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். அவன் அறியாதனால நடந்து போறான். என்ன